அடிப்படையில் ஒரு வழக்கறிஞன் 1984 தொடக்கம் தமிழ் தவிர வேறொன்றும் தெரியாது. ஆங்கிலம் என்பதே சென்னைக்கு வந்ததற்கு பின்னால் அறிமுகமான மொழி. அதற்காக அழுத காலங்களும் உண்டு. இந்த எல்லா தமிழர்களுக்கும் நாங்க தான் தமிழ் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட நாம் பார்க்காத இருண்ட பக்கங்கள் கொஞ்சம் இருக்கு. முகமது ஃபௌசி தன்னை தற்கொலை செய்து கொண்ட போது எடுக்கப்பட்ட ஒரு சிறிய காட்சி எப்படி உலக அரசியலை மாற்றி போட்டது. இன்றைக்கு அறிவியல் என்பதுதான் மிக முக்கியமான மொழியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த அறிவியல் தளத்திற்கு ஏற்றவாறு தமிழை தகவமைப்பது எப்படி. இந்தியாவில் இருந்திருந்தால் நான் இந்த உயரத்திற்கு வந்திருக்க முடியாது. குலதெய்வங்களுக்குள் எப்படி கலப்பணம் சேர்ந்தது, அதற்குள் எவையெல்லாம் கொண்டு வந்து கலக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து அடிமைகளாக கொண்டு போய் விற்கப்பட்ட தமிழர்கள் இன்னைக்கு அவன் எப்படி அலகு குத்திட்டு காவடி தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஏன் அதெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை? அங்க இருக்கின்ற பூர்வகுடி மக்கள் அபாரிஜின்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். தமிழோட தொடர்பு 2 வார்த்தை 3 வார்த்தை இருக்குன்னு சொல்றோம். உலகத்தினோட ஒரு கடை கோடி வெறும் 15,000 பேர் இருக்க தீவு. அங்க ஒரு தமிழ் குரல் கேட்கும். எனக்கு மீண்டும் மீண்டும் விதைப்பதற்கு காரணம் இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த பெயர், அந்த பிள்ளைகள் என்னோடு காட்டுகின்ற அன்பு. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த கடந்த ஒரு 6-7 வருடங்களாக சமூக ஊடகங்களில் தமிழ் பேசிக்கொண்டும் தமிழ் பயின்று கொண்டும் இருக்கின்ற தமிழ் மாணாக்கனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் உங்களோடு என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த பெருமைப்படுகிறேன். அடிப்படையில் ஒரு வழக்கறிஞன் 1984 தொடக்கம் மிகப்பெரிய குற்றவியல் வழக்கறிஞர் NT வானமாமலை அவர்களோடு இணைந்து என்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடங்கிய நான் ஊடகங்கள் வழியாக, தொலைக்காட்சிகள் வாயிலாக, இன்னும் பல தளங்களில் ஒரு தமிழ் உணர்வாளனாகவே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு எளிய மனிதன். எனக்கென்று ஒரு பெரிய பின்புலம் கிடையாது, கட்சிகள் கிடையாது, சாதிய அமைப்புகள் கிடையாது. ஆனால் நான் எப்பொழுதும் இந்த தமிழ் சமூகத்தில் நான் பயணித்து கொண்டிருப்பதற்கு காரணம் நான் நேசிக்கின்ற தமிழும் தமிழ் மக்களும் தான். அருந்தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுதே அது நெஞ்சுக்கு நிறைவாகவும் நெருக்கமாகவும் நான் உணர்ந்தேன். அதாவது நம்ம ஊரில் நம்ம தமிழனாக வாழ்வது என்பதே ஒரு அவமானமான ஒன்றாக, அடையாளப்படுத்தப்படாத ஒன்றாக, பல செய்திகளை மறந்தவர்களாக, மொழி மறந்தவர்களாக, கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றையும் துறந்தவர்களாக தவணை முறையில் தமிழை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிகழ்கால நிகழ்வுகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்போது இந்த ஊடகம் வழியாக நான் பேசப்போகின்ற, உங்களோடு பயணம் செய்ய போகின்ற எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகம் செய்யலான் இருக்கேன். அதனுடைய அடிப்படையில் தயவு செய்து என்னிடம் அரசியல் சார்ந்த கருத்துக்களை இந்த ஊடகத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த இடத்தில் அருந்தமிழோடு நான் தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நானே விரும்பி சகோதரர்களோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் கூட அது தவறில்லை. எந்த இடத்திலும் எந்த நிலைப்பாட்டிலும் நான் சார்ந்திருக்கின்ற, நான் நம்புகின்ற அல்லது நான் நினைக்கின்ற அரசியல் கருத்துக்களை இதில் பேசப்போவதில்லை என்பதில் முதலில் தெளிவாக கூறிவிடுகிறேன். ஆகவே எனக்கு எந்த சாயமும் பூசுவதற்குண்டான ஊடகமாக இதை நானும் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. நீங்களும் அந்த வண்ணத்தோடு எண்ணத்தோடு என்னை பார்க்க வேண்டாம். அதே நேரம் நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. வாழும் நாளில் வாழ்நாள் என்பது எல்லோருக்கும் அது கொடுக்கப்பட்டதா அல்லது பெறப்பட்டதா, வேண்டப்பட்டதா, வரமாக பெற்றதா என்பதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனை நாள் இந்த பூமிக்குள் நாம் மூச்சோடு தொடர்புடையலாக இருக்கிறோமோ அது வரைக்கும் பேச்சும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். அது நமது மண்ணுக்காக, மக்களுக்காக என்று சொன்னாலும் கூட உலகத்தில் பறந்து விரிந்து கிடக்கின்ற எல்லா தமிழர்களோடும் இணையம் எப்படி இன்றைக்கு பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டதோ, அதே போல இணையம் வழியாக இணையும் தமிழாக இந்த ஊடகத்தோடு நான் பயணிக்க விரும்புகிறேன். இணையத்தோடு இணையும் தமிழ் என்று நான் சொல்வதற்கு காரணம், இணையம் வந்ததற்கு பின்னால் தமிழினுடைய வீச்சும் வளர்ச்சியும் உலகத்தினுடைய உச்சத்தை தொடுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு சாதாரண உணவகம் நடத்துகின்ற ஒரு தமிழ் பிள்ளை நியூயார்க் நகரத்தில் எப்படி அவன் உச்சம் தொட்டிருக்கிறான், நியூயார்க்கினுடைய மத்திய பூங்கா என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் எப்படி ஒரு தமிழ் பிள்ளை தோசை சுட்டு கொண்டிருந்தாலும் கூட உலகம் முழுவதும் அறியப்படுகிறாரோ, கூகுள் சுந்தர் பிச்சை எப்படி என்று தமிழ் மகன் என்று போற்றப்படுகிறாரோ, கமலா ஹாரிஸ் பற்றி எப்படி பேசுகிறோமோ, அல்லது உலகில் இருக்கின்ற எல்லா தமிழர்களுக்கும் நாங்கள் தான் தமிழ் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட நாம் பார்க்காத இருண்ட பக்கங்கள் கொஞ்சம் இருக்குது. இப்போ என்னுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எளிய கிராமத்தில் பின்னணியிலிருந்து வளர்ந்தவன். தமிழ் தவிர வேறொன்றும் தெரியாது. ஆங்கிலம் என்பதே சென்னைக்கு வந்ததற்கு பின்னால் அறிமுகமான மொழி. அதற்காக அழுத காலங்களும் உண்டு. தெரியவில்லை, புரியவில்லை அப்படின்றதுக்காக. ஆனால் ஒரு வழக்கறிஞனாக நான் வந்த பிற்பாடு இந்த தமிழர்களுக்கு
இந்த தமிழர்களை இணைப்பதற்கு என்று சொல்வதை விடவும் எல்லோரிடமும் நாம் சென்று சேர்வதற்கு எதையெல்லாம் கையில் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் கற்ற தமிழ், பெற்ற தமிழ் எல்லாவற்றையும் அவர்கள் விற்ற தமிழை எல்லாம் கழித்துவிட்டு நாம் தமிழோடு தமிழாக வாழ்வோம் என்பதுதான் என்னுடைய எண்ண ஓட்டம். 42, 43 ஆண்டு காலம் வழக்கறிஞராக என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் போயிட்டு இருக்கிற இடத்துல பல வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாலும் கூட இணையம் சார்ந்த ஒரு அறிமுகத்தை இந்த தமிழ் பேருலகிற்கு அறிமுகம் செய்தவர்களில் நான் தான் முதன்மையானவன் என்று சொல்வதை விடவும் அந்த முன்னோடிகளில் நான் ஒருவன் என்பதை என்னால் கர்வத்தோடு சொல்ல முடியும். ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இணையம் எப்பொழுது 1994 அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதற்கு பின்னால் இந்த இணையம் வழியாக நடக்கின்ற குற்றங்கள் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறத விட எனக்குள் இருக்கின்ற ஆர்வங்கள், இசை ஆர்வம், மொழி ஆர்வம், இலக்கிய ஆர்வம், கவிதை ஆர்வம், இது எல்லாவற்றையும் பல தளங்களில் நான் பேசிக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும் கூட அதற்கென்று இருக்கின்ற தமிழ் மக்களோடு உறவாடி கொண்டிருக்கின்ற அருந்தமிழ் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக, களமாக, தளமாக நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அப்போது நம்ம பாருங்கள், உலகம் பூரா இன்றைக்கி பயணம் பண்ணுறோம். செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. கற்றோரே காமுறுவர்னு சொன்னாங்க. எது சொல்லியிருந்தாலும் சரி, கற்றவர்களுக்கு உண்டான மரியாதை இன்றைக்கு இருக்கிறதா என்று சொன்னால் நம்ம வெறுமனே பேசிகிட்டு இருக்கிறதோடு முடிஞ்சு போகுது. இதையெல்லாம் கடந்து நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, வாழும் காலத்திற்குள் எதையெல்லாம் நம்மால் தொட முடியும் அல்லது இதையெல்லாம் வேண்டாம் என்று எதையெல்லாம் விட முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாம் செல்ல வேண்டிய இடங்கள், பேச வேண்டியவை பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஏன் சிதையுது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு பின்னாடி தமிழுக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கின்றது உண்மை. அந்த எழுச்சி இந்த தமிழ் சமூகத்திற்கு ஏற்றதாக மாறி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு அதில் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பல தளங்களில் அவருடைய வீச்சு அதிகமாக இருக்கின்றது உண்மை. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கே அடிப்படை என்பது அரேபிய வசந்தம். அரேபிய வசந்தம் எப்படி துனிஷியாவில் ஒரு சின்ன மொபைல் ஃபோன் மூலமாக ஒருவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்ட போது, முகமது ஃபௌசி தன்னை தற்கொலை செய்து கொண்ட போது எடுக்கப்பட்ட ஒரு சிறிய காட்சி எப்படி உலக அரசியலை மாற்றி போட்டது அப்படின்னு நான் நிறைய பேசியிருக்கேன். ஒரு சிறு பொறியாக கிளம்பினாலும் கூட உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களோடும் நாம் உறவாட முடியும் என்ற எண்ணத்தை எனக்கு மீண்டும் மீண்டும் விதைப்பதற்கு காரணம் இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த பெயர், அந்த பிள்ளைகள் என்னோடு காட்டுகின்ற அன்பு. இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதில் அரசியல் வேணாம்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கண் வெடித்தோம் என்று சொன்னால் அரசியல் பேசுகின்ற தளங்கள் 1000, 2000 இருக்குது. இதே ஊடகத்தில் கூட உங்களுக்கு அரசியல் இருக்குது. ஆனால் அந்த அரசியலுக்குள் நான் வராமல், வெளியே நின்று வேடிக்கை பார்ப்பவனாக இல்லாமல், உள்ளே உறவாடுகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களையும் நான் சொந்தம் கொண்டாட விரும்புகிறேன். அதற்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, நிறம் இல்லை, மொழி இல்லை. இன்னமும் சொல்ல போனால் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் தமிழ் என்று சொல்லுகின்ற அடையாளம் இருந்தாலும் கூட நான் மொழி இல்லை என்று சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க அடிப்படையில் தமிழர்களாக பிறந்த தமிழர்களாக வளர்ந்துருந்தோம்னாலும் கூட தமிழ் தெரியாத காரணத்தால் தமிழ் பேசாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க உலகம் பூரா. அவங்கள கருத்தில் வச்சு சொல்கிறேன் நான். அப்படி நம்ம நமக்குள் இருக்கின்ற திரைப்படத்துறை சார்ந்த ஆர்வம், ஏனென்றால் ஒரு தணிக்கை சான்று கொடுக்கின்ற துறையில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களிலிருந்து ஒரு 200 படங்களுக்கு சான்று கொடுக்கின்ற இடத்துல இருந்தும் நான் ஒரு சின்ன பயிலகமாக அதை வச்சுருக்கேன். இப்படி பல அனுபவங்கள் இருந்தாலும் கூட மொழியோடு எனக்கு இருக்கின்ற நெருக்கத்தை நான் நினைத்தாலும் கூட என்னால் விலக முடியவில்லை. அதுவும் என்னை விட்டு விலகுவதாக இல்லை. இதற்கு இந்த தளம் நமக்கு எவ்வளவு தூரம் நாம் பயன்படுத்த முடியும் என்பதை விட இதோடு நாம் எப்படி பயணிக்கப் போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. இப்போ நான் தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சிதைந்து போன மாண்புகள், மரபுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு அகநானூரோ புறநானூரோ நான் சொல்லித்தர போகிறதில்லை. இந்த அறிவியல் உலகத்தில் இந்த அறிவியல் தமிழ் என்பது எவ்வளவு தேவையாக இருக்கிறது. நம்ம எல்லார் மாதிரியும் எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆகவே நான் அதை அடுத்தவர் மீது விடமாட்டேன்னு ஒரு கவிதை இருக்குது. எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆகவே நான் அதை அடுத்தவர் மீது விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தமிழ் என்பது மூச்சு, தமிழ் என்பது பேச்சு இருந்தாலும் கூட உலகத்தில் இன்றைக்கு அறிவியல் என்பதுதான் மிக முக்கியமான மொழியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த அறிவியல் தளத்திற்கு ஏற்றவாறு தமிழை தகவமைப்பது எப்படி, வடிவமைப்பது எப்படி, அதனோடு பயணிப்பது எப்படி அப்படின்னும் போது கொஞ்சம் டெக்னாலஜி, கொஞ்சம் சயின்ஸ், கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் சைபர் ஸ்பேஸ், எல்லா இடங்கள்லையும் தமிழுக்கு என்ன தேவை இருக்கின்றதை நம்ம பார்க்கணும்.
அப்படி பார்க்குற இடத்துல வந்து அதே இடத்துல இன்றைக்கு குறைந்து போன ரசனைகளாக மாறிக்கொண்டிருப்பது, திரைத்துறையிலும் கூட நல்ல பாடல்கள் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு நல்ல பாடல்களே படங்களில் கிடையாது. வெறும் பேச்சுவாக்கில் இருக்கின்ற கானா பாடல்களையே திரைப்பாடல்களாக மாற்றி அதையும் டமால் டுமில் அடித்து நம் வீட்டு பிள்ளைகளை காயடிக்கின்ற நிலமாக இடமாக அதை மாற்றி கருப்பு பிள்ளைகள் பாடுகின்ற பாடலை எல்லாம் வெள்ளைத்தோளுடையவர்கள் வந்து பணமாக உரித்து கொண்டிருக்கிறது வந்து கண்ணால் பார்த்துட்ருக்கோம். ஆக வந்து மொழி காணா, இசை காணா, எல்லாமே வந்து தத்தெடுக்கப்பட்டால் கூட பரவாயில்ல, நம்மை வைத்தே நம்மை விற்று கொண்டிருக்கின்ற வியாபாரத்திற்கு நாமே முகவர்களாக இருந்து விற்று கொண்டிருக்கிறோம்ன்றதையும் உணரணும். நல்ல தமிழ் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நமக்கு வந்து தடுமாற்றம் வரவில்லை என்று சொன்னால் அந்த சிந்தனை தெளிவு இருக்கணும். அப்போது எங்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தமிழ்நாட்டினுடைய உணவுகளை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். உடைகள் பற்றி பேச வேண்டும். உடைகள் பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும். உடை மாற்றம் என்பது நடைமாற்றமா மடைமாற்றமா அப்புறம் பேசுவோம். ஆனால் அது எந்த அளவிற்கு வந்து கலாச்சார மாற்றமாக மாறுது. இந்த மின்னஞ்சலை அறிமுகப்படுத்தியது சிவா ஐயாத்துரை. சிவா ஐயாத்துறை பற்றி அந்த நேரத்தில் பல கட்டுரைகள் வந்தது. இந்திய அரசாங்கம் வந்து அவரை அழைத்து ஒரு சிறப்பு விஞ்ஞான ஆலோசகராகலாம் வச்சு என்னால் முடியாத சாமி ஓடி போகிறேன்ட்டு ஓடி போயிட்டு தமிழ் மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு சொன்னார். அது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பின்னாடி வந்து நான் வந்து அதை பின்தொடரவில்லை. அவரை பற்றிய செய்திகளும் அதுக்கு பின்னாடி வரவில்லை. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறோம், இந்திரா நூயி வந்து தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட அவங்க வந்து பெப்சியில் வந்து ஒரு தலைமை செயல் அலுவலராக இருந்தபோது, அதிகாரியாக இருந்தபோது ஒவ்வொரு இடமும் இங்கே இருக்கிற கர்நாடக இசைக்கு வந்து தலைமை தாங்கிறதுக்கெலாம் வருவாங்க. நேற்று பேசுகிறாங்க அவங்க, இந்தியாவில் இருந்திருந்தால் நான் இந்த உயரத்திற்கு வந்திருக்க முடியாது. அமெரிக்கா என்பது வந்தவர்களை வாரி வைத்து அணைத்து கொள்ளுகின்ற ஒரு நாடு. அமெரிக்காவுக்கு வந்ததால் தான் நான் இந்த உயரத்துக்கு போனேன் என்று பிறந்த மண்ணை விட்டுவிட்டு வேற்று மண்ணில் பதித்து கொண்டிருக்கின்ற வேர்களின் வழியாக அந்த நாட்டினுடைய அடிப்படை தத்துவத்தை பேசுகின்ற இந்திய மகளாக இருக்கிற இடத்துல நம்ம ஊரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை யாரும் குறை சொன்னால் உடனே நம்ம வேறு கோணத்தில் வேறு பார்வையில் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அப்படி மரபுகளை மறந்து போனவர்கள். இதே பாருங்கள், கமலா ஹாரிஸ் வந்து அங்கே அவங்க போய் ஒரு தேர்தலில் நிற்கும்போது அவர் தன்னை இந்தியராகவே அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. தன்னை ஒரு கருப்பின பெண்ணாக அறிமுகப்படுத்தி கொண்டாலும் இங்கே கோயிலில் போய் பூஜை பண்ணுறோம், எங்கள் வீட்டு பொண்ணு வந்து தேர்தலில் ஜெயிக்கணுன்ட்டு. பல கலாச்சார மாறுபாடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும், என்ன போகணும் அப்படின்னு பார்க்கும்போது 2000 போயிட்டு என்ன பண்ணேன், இந்த தமிழ் மரபுகள்லாம் வந்து காணாமல் போகுதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திருவண்ணாமலைன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன். நான் தான் முதல்ல திருவண்ணாமலை பற்றி, இந்த கோயிலை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்து வெளியிட்டேன். அதே அடுத்த வருஷம் போனேன். விடிகாத்தால் இந்த 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சகர் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி எடுத்து வந்து அது விஜய் தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பினேன். எல்லாமே நானே செலவு பண்ணி நானே எடுத்தது. என்னுடைய முயற்சிகள் வந்து அந்த காலத்தில் எடுக்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே முதல் முயற்சி. அன்றைக்கி நேரடி ஒளிபரப்பு கிடையாது. ஆகவே அதற்குண்டான விளம்பரங்கள் கிடையாது. வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு தடையாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வாழ்க்கை வந்து எந்த பக்கம் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தொழில் தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்த எல்லா இடங்களிலும் நான் தமிழ் பேசியிருக்கிறேன். நான் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கல்லூரி காலங்களில் வந்து என்னை வந்து ஒரு கவிஞனாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இன்றைக்கும் என்னை அன்போடு அழைக்கிறவர்கள் கவிஞர் பாலுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து நான் தொடர்ந்து கவியரங்கம்லாம் வந்து நிறைய பாடிட்டு இருந்தப்போ அதை கூட நான் வந்து ஒரு புத்தகம் போட்டு விற்கின்ற அளவிற்கு எனக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு இருந்ததில்லை. அதுக்குண்டான முயற்சிகளையும் நான் செய்வதில்லை. அந்த இடத்துல வந்து அது ஒரு மனதின் தேக்கமா அல்லது தயக்கமா அல்லது இதெல்லாம் வந்து தேவையில்லை நினச்சேனான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையை பதிவு செய்கின்ற இடத்துல வந்து அதையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு முற்பாடு இது வந்து ஒரு மிக அற்புதமான தளம். நாம் மறைந்து போனாலும் நமக்கு பின்னாலும் இது வந்து ஒரு டிஜிட்டல் ஊடகமாக, அதை எப்படி சொல்வது, தரவுகளின் ஊடகமாக நாம் தரவுகளாக வாழப்போகிறோம். எல்லாரும் தரகராக மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல தரவுகளாக வாழறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி தரவுகளாக வாழ்கின்ற இடத்தில் நமக்கு பின்னால் வருகின்ற பிள்ளைகளுக்கு நாம் விட்டு போவது என்பது எது? நாம் எதை சொத்தாக கொடுக்க போகிறோம்? நாம் கொடுக்க போவது கட்டடமா பூமியா என்பதை எல்லாம் விட இன்றைக்கு உணர்வுகளை, தமிழ் உணர்வுகளை, அந்த உணர்வை தமிழ் இரத்தத்திற்குள் செலுத்துகின்ற மரபணு கூறுகளாக, அந்த மரபணு கூறுகளுக்குள் எப்பொழுதும் மறைபொருளாக இருக்கின்ற ஒரு உணர்வாக நாடி நரம்புகளெல்லாம் கலந்திருக்கின்ற ஒன்றாக நாம் மாற்றுன்றது வந்து அவர்களை தமிழ் வெறியர்களாக மாற்றுவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல.
ஆனால் தன்னுடைய உயிரை, தன்னுடைய மூச்சை, தன்னுடைய பேச்சை மறந்துவிட்டு வேற ஒரு கலாச்சாரத்திற்கு, வேறொரு வாழ்க்கை முறைக்கு கடவுள் தொடங்கி நான் சொல்றதுல 1000 காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு நேரம் வரும்போது நம்ம தொடர்ந்து பேசும்போது தனிப்பட்ட முறையில் பேசுவோம். எப்படி நம்முடைய குலதெய்வங்கள் விற்கப்பட்டன, குலதெய்வங்களுக்குள் எப்படி கலப்பினம் வந்து சேர்ந்தது, அதற்குள் எவையெல்லாம் கொண்டு வந்து கலக்கப்பட்டது. குலதெய்வ வழிபாடு என்பதை நாம் குறையும் கூறவில்லை, அல்லது அதையே முழு நேரமாக செய்ய வேண்டும் என்றும் அவசியமும் இல்லை. இருந்தாலும் கூட எல்லா மனிதனுக்குள்ளும் பிறப்பு தொட்டு இறப்பு வரைக்கும் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற குலதெய்வ வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குறைத்து வைத்துவிட்டு எங்கேயாவது போய் க்யூவில் நிற்கணும்னா வாங்க கேரளாவுக்கு போகலாம், ஆந்திராவுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல ஆந்திரா திருவண்ணாமலைக்கு படையெடுக்குது, கர்நாடகா கேரளாவுக்கு படையெடுக்குது, கேரளா பழனிக்கு படையெடுக்குது. ஆனால் இங்கே இருக்கிற திருத்தணிலையும் பழனியில் இருக்க முருகனுக்கு கடைசி வரைக்கும் மொட்டை போட்டு உட்கார வச்சுருக்கோம். அப்போ நான் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், என்னுடைய கடவுள் கூட ரொம்ப பாவமாக இருக்கார். இந்த பக்கம் போனால் கேரளாவில் உண்டியில் போட்டு வரும்போது மிச்சம் இருக்கிறத கொண்டாந்து பழனியில் போடுறான், திருப்பதியில் போய் எல்லாத்தையும் போட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டாந்து திருத்தணி உண்டியில் போடுறான். அவர் மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்தாருன்னா அந்த அலங்காரத்தை கூட பார்க்க மாட்டேன், ராஜ அலங்காரம் கேட்குறான்ட்டு வேற ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன். இப்படி யதார்த்த வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அமெரிக்காவை பார்க்குறீங்க, லண்டனை பார்க்குறீங்க, ஐரோப்பாவை பார்க்குறீங்க, சுவிட்சர்லாந்து, அப்படியே உலக நாடுகளை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஓரமாக பல இடங்களில் இந்த கருப்பு தமிழின் இன்னமும் மாரியாத்தாவளோடும் காரியாத்தாவளோடும் முருகனோடும் சிவனோடும் அங்கங்கே சின்ன சின்ன கோயில் கட்டிகிட்டு இருக்கிற ஊர்லாம் நிறையா இருக்குது. மடகாஸ்கர் எடுத்துக்கோங்க, ரீயூனியன் ஐலாண்ட் எடுத்துக்கோங்க, பப்புவா நியூகினியா எடுத்துங்க, மொரீஷியஸ் எடுத்துங்க, சீஷல்ஸ் எடுத்துக்கோங்க, டிரினிடாட் அண்ட் டொபாகோ எடுத்துங்க, கரீபியன் ஐலாண்ட்ஸ் எடுத்துங்க, சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துங்க. நான் சொன்ன இடத்துல 15-20 இடங்களில் இருக்கின்ற தமிழர்கள் உலகத்தினுடைய வெளிச்சம் வேறு விதமாக படுகின்ற தமிழர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. மியான்மரில் இருக்கின்ற தமிழர்கள், தாய்லாந்தில் இருக்கின்ற தமிழர்கள், மலேசியாவில் இருக்கின்ற தமிழர்கள். மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் பற்றி நான் கிட்டத்தட்ட 8-10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய நிலைமை வந்தது. தமிழ்நாட்டிலிருந்து அடிமைகளாக கொண்டு போய் விற்கப்பட்ட தமிழர்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் இந்துக்களாக அறியப்படுகிறோமா, தமிழர்களாக அறியப்படுகிறோமா, இந்தியர்களாக அறிமுகப்படுகிறோமா, எங்களை மலாய் மக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னமும் தமிழர்களாக பார்க்குறாங்க. ஆகவே வெள்ளைக்கார அரசாங்கம் எங்களை அடிமையாக கொண்டு இங்கே விட்டுட்டு போன காரணத்துக்காக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் போய் இன்ட்ராஃப் என்ற அமைப்பு வழக்கு போட்டாங்க. அந்த இன்ட்ராஃப் என்ற அமைப்பு மலேசியாவில் தடை செய்யப்பட்டது. அப்போ இந்தியாவுக்கெல்லாம் அடைக்கலம் தேடி வந்தாங்க. அப்போ உலகத்தில் போகிற எல்லா இடத்துலையும் தமிழர்கள் உதைக்கப்படுவர்களாக அல்லது ஒதுக்கப்படுவர்களாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம ஏன் ஒரு குரலாக பேசக்கூடாது? பாகிஸ்தானுக்கு போய் பாருங்கள், கராச்சி பக்கத்தில் இன்றைக்கி 200-300 தமிழ் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது இணையம் வழியாக பார்க்க முடியும். அப்படி இவங்களை பற்றி நம்ம ஏன் பேசாமல் இருக்கோம்? எப்பொழுதுமே ஒரு தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கவங்க அல்லது அரசியலில் இருக்கவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, இவங்களை கூட்டு போய் வெளிநாடுகளில் டிக்கெட் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இளையராஜாவை கூட்டு போனால் கான்சர்ட் நடத்துறதோடு இருக்கும், ரஹ்மானை கூட்டு போனால் கான்சர்ட் நடத்துறதோடு இருக்கும், கல்லாப்பட்டியை போட்டு ஃபுல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பேசப்படாத, அறியப்படாத தமிழர்கள், நாகமுத்து வீராசாமி என்று ஒருவர் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்காரு. மரீஷியஸ்லேருந்து ஒரு தமிழனுடைய மரபுகள் பலகாலம் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. டிரினிடாட் டொபாகோவில் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்ய போன தமிழர்களுடைய வாரிசுகள், கொக்கோ தோட்டத்தில் செய்ய போன வாரிசுகள், அதே மாதிரி பீகாரிலிருந்து சென்ற ஒரு பெண்ணுடைய வாரிசு தான் இன்றைக்கி அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கார். மோடி போனப்போ பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். அப்போ இத்தனை பேர்களை சுமந்து கொண்டிருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற தமிழர்களை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது, பேசுறதும் இல்லை. ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்முடைய பெருமையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நாங்கள் ஆவணமாக பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லா இடங்களிலும் இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னு நான் நினைச்சாலும் கூட அதை ஒரு சுற்றுப்பயணமாக மாற்றிக்கொள்வதற்கு, சுற்றுலா செல்வதற்கு உண்டான விஷயமாக நான் மாற்ற விரும்பலை. இந்த மாதிரி இடங்களில் இருக்க எல்லா தமிழர்களையும் இணைக்கின்ற ஒரு இணைய வழி இணைப்பாக, முடிந்தால் அவர்களை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அவர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று அந்த வேரடி மண்ணோடு அவங்க எப்படிலாம் போனாங்க, கரும்பு வெட்ட போன காலத்தில் அவனுக்கு இருந்த நிலைமை என்ன, வெள்ளைக்காரர்கள் 1700 தொடங்கி அவர்களை எப்படி அடிமைகளாக கொண்டு போய் எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் வாய்மொழி ஒப்பந்தமாகவே எப்படி அவங்களை விற்றதுக்கு பின்னாடி அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு எப்படி அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு வள்ளியம்மை எப்படி ஒரு சுதந்திர போராட்ட வீரராக வெளிநாட்டிலிருந்து இந்திய சுதந்திரத்திற்கு போராடுகின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையாக நின்று மகாத்மா காந்தி அவர்களுக்கே ஒரு உத்வேகமாக இருந்ததுக்கு ஒரு தமிழ் பெண் எப்படி இருந்தாள்ன்ற வரலாறை நம்ம என்னதான் தெல்லையாடி வள்ளியம்மைன்னு சொன்னாலும் கூட எவ்வளோ தூரம் பதிவு பண்ணியிருக்கோம்.
அப்போ நான் சொன்ன இடங்களுக்கு போன தமிழர்கள் பட்ட பாடுகள் இன்றைக்கும் வந்து அவன் எப்படி வந்து அலகு குத்திட்டு காவடி தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கான், ஏன் அதெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை? அங்கே இருக்கின்ற மக்களை வந்து நம்ம வந்து ஒரு சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துருந்தாலும் கூட அவர்கள் நமது உறவுகள். இப்போ அவங்களுடைய வேர்கள் தான் நம்ம நாளைக்கு தேடிட்டு போகிறோம்னு சொன்னால் அவங்க தஞ்சாவூர்லேருந்தோ புதுக்கோட்டையிலேருந்தோ கள்ளக்குறிச்சியிலேருந்தோ அல்லது சின்ன சேலத்திலிருந்தோ திருவண்ணாமலை போன்ற இடங்களிலிருந்து சென்றிருந்தால் அவருடைய வேர்கள் எவ்வளவு தூரம் விடுபட்டு இருக்கிறது. அவங்களுடைய சொந்தக்காரங்க இன்றைக்கி யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ உதாரணமாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்ரேல் வந்து எப்படி தன்னுடைய மரபு வழிய மக்களை உலகத்திலிருந்து ஒன்றாக இணைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சிக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாஞ்சேரியில் ஒரு 10-15 பேர் கூட இல்லை அந்த ஜூஸ் காலனியில். அவங்களுக்கு கூட அவங்களுக்கு இணைப்பு இருக்குது. மணிப்பூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மரபணு கூறுகளின் வழியாக அவர்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஆபிரகாமினுடைய தத்துவத்திற்கும் உறவு வழி இருப்பதாக டிஎன்ஏ என்று சொல்லுகின்ற மரபணு கூறுகள் வழியாக உறவு இருக்கிறதா நம்புகிறாங்க. அங்கேருந்து போகிறவங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்து குடியுரிமை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஒன்லி திங் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து மேட்ச் ஆச்சுன்னு சொன்னால் மணிப்பூரிலிருந்து செல்லுகிறவர்களுக்கு இஸ்ரேலில் குடியுரிமை உண்டு. அப்படி மரபுகளை தேடி பல நாடுகள் போயிட்டு இருக்கும்போது நாம் வந்து கடலோடிகளாக இருந்திருக்கோம். உலகம் பூரா கடலை எடுத்துகிட்டு போய் கடலில் போய் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான், இந்த பக்கம் வந்து எல்லா இடத்துக்கும் போனான்னு சொல்கிறோம். ஆனால் ஆஸ்திரேலியா என்பது எவ்வளோ பெரிய நாடு, இந்தியாவை போல கிட்டத்தட்ட 4 பங்கு பெரிய நாடு. ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை வந்து வெறும் 2 கோடி. அங்கே இருக்கின்ற பூர்வகுடி மக்கள் அபாரிஜின்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், தமிழோட தொடர்பு இருக்குது, 2 வார்த்தை 3 வார்த்தை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு கேப்டன் குக்கு வந்து தேடிட்டு வந்து ஆஸ்திரேலியாலாம் தேடிட்டு போயிட்டுருக்கிற இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன், குக் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது நியூசிலாண்டுக்கு கீழே, வெறும் 15,000 பேர் இருக்கான். அங்கே வந்து நம்ம தோழன் வந்து ஈரோடு குமார் போகிற இடத்துல ஒரு பயணத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பையன் போய் செட்டில் ஆகிட்டு, நான் பெங்களூரில் வந்து பிறந்து வளர்ந்த தமிழனா, எங்களுக்கு திருவண்ணாமலை சொந்த ஊர், நான் இங்கே வேலை செய்கிறேன்ட்டு உலகத்தினோட ஒரு கடை கோடி வெறும் 15,000 பேர் இருக்க தீவு, அங்கே ஒரு தமிழ் குரல் கேட்குது. அப்போ எத்தனை இடங்களில் தேடி போனாலும் ராகுல சங்கரத்தியாயன் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார், ஊர் சுற்றி புராணம்னு. அந்த ஊர் சுற்றி புராணத்தில் தான் சொல்லுவான், உங்களுக்கு கடல் கடந்து போனால் பாவம், நீங்கள் கடல் கடந்து போகக்கூடாதுன்னு உங்களெல்லாம் வீட்டில் உட்கார வச்சுட்டான். அதனால தான் இந்தியாவுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கின்ற ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் போய் உங்களால் அந்த நாட்டை பிடிக்க முடியல, வெள்ளைக்காரன் வந்து மொத்தத்தையும் அடித்து போட்டு வச்சுட்டான். இன்றைக்கி வந்து கொட்டி கொடுக்கின்ற ஒரு இடமாக ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது தனி நாடு என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட இங்கிலாந்து சாம்ராஜ்யத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டிலையும் இங்கிலாந்து இளவரசர் போகின்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு பூர்வகுடி பெண் பாராளுமன்றத்தில் வந்து இங்கிலாந்து அரசரை பார்த்து, நீங்கள் எங்கள் ரத்தம் குடித்தவர்கள், எங்களை சுரண்டி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி சார்லஸ் வெளியில் போக சொன்னிச்சு. லெடியன் என்று சொல்லுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ நியூசிலாந்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற மாவோரி இன மக்கள் வந்து எங்களை சுரண்டி தான் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொல்லிட்டு நியூசிலாந்தோட பாராளுமன்றத்தில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை கிழிச்சு போடுறாங்க. அப்படி உலகெங்கும் இருக்கின்ற பூர்வகுடி மக்கள் மீது நடந்து சென்று ஆட்சி அமைத்தவர்கள் உலகத்தினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலாகவும் தோற்றுவாயாகவும் இருந்துட்டு இருக்கும்போது உலக நாகரிகத்திற்கெல்லாம் அறிமுகமானவர்களாக இருக்கின்ற நாம் நம்ம அகம் புறம் திருக்குறள் சித்தர் பாடல்கள் என்று எதை எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் போனாலும் உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் இணைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மட்டுமல்ல, எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட இருக்குது. அறிவியல் தொடங்கி அதை இன்றைக்கேற்ற உலகமாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நான் என்னை என்னவாக பயன்படுத்தப் போகிறேன், நான் ஒரு கருவி, என்னை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள் என்பதை இந்த தமிழ் சமூகத்துக்கு வந்து நான் விட்டுறேன். இது அறிமுகம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் பேசுவதற்கு என்பதை விட இன்னும் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது தான் ரொம்ப முக்கியம். பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பேச்சாளர்கள் மட்டுமே வந்துட்டு போனால் போதுன்ற ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கிட்டோம். நல்ல பேச்சாளர்கள் என்பதில்லை, அது நல்ல பேச்சாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நல்லவர்களுக்காக பேசப்படுகிற பேச்சாக இருக்கணும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு அறிவியல் அறிஞனாக வரீங்க, ஒரு வழக்கறிஞனாக வரீங்க, மருத்துவனாக வரீங்க, விஞ்ஞானியாக வரீங்க, என்ன வேணால் வரீங்க, ஆனால் உங்களுடைய திரைப்படம் ஈர்க்கின்ற ஈர்ப்பில் வந்து உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போகிறது அப்படின்றத மறந்துடுறோம். நம்ம என்னெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது, நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் பயணப்பட வேண்டியது இருக்குது, தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு தமிழை பற்றியும் தமிழ் மரபுகள் பற்றியும் வேர்புகள் பற்றியும் இன்னும் என்னெல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டியது இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இன்னும் நம்ம பார்க்காம அது இந்தியா எவ்வளோ இருக்குது. நம்ம நினச்சா என்ன பண்ணுறோம், மூட்டை கட்டிட்டு வெளிநாடுக்கு ஓடிடுறோம். நம்ம ஊர்லேயே நம்ம தெரிஞ்சுக்காது எவ்வளோ இருக்குது, இதையும் பார்ப்போம். இந்தியா பிளவுபடாமல் இருப்பதற்கு எப்பொழுதும் தமிழன் உறுதுணையாக இருப்பான்றதுக்கு வரலாற்றில் பல சான்றுகள் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல எடுத்து பாருங்கள்,
யாராவது ஒருத்தர் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு பிரித்து கொடுங்கன்னு என்றைக்காவது கேட்டு நம்ம பேசியிருக்கோமா? ஆனால் நம்ம ஏன் அந்த பார்வையில் பார்க்குறான்? குறிப்பாக ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற சமூக மாற்றம் என்ன, தமிழர்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க? ஒரு தொலைபேசியில் வந்து உங்களுக்கு பில்லு கட்டலன்னு சொன்னால் கூட ஏன் ஹிந்தியில் பேசுகிறான்? நீங்கள் எது கேட்டாலும் வந்து ஏன் அது ஹிந்தியில் இருக்குது? அப்போ இந்தி என்பதுதான் இந்தியாவா அப்படின்ற ஒரு கேள்வி அது. இப்படி எவ்வளவு கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியது இருந்தாலும் இதுக்கு எல்லாமே உலகத்தில் இருக்கிற, இப்போது நீங்கள் குஜராத்திகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற சாலையோரங்களில் இருக்கின்ற குட்டி குட்டி உணவகங்கள், மோட்டல் என்று சொல்லப்படுகின்ற உணவு இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழில் இருக்குது பாருங்கள், அந்த தொழிலை கிட்டத்தட்ட 60-70% பேர் குஜராத்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்த சாலையில் இருக்கிற எல்லா மோட்டல்ஸுக்கும் வந்து குறைந்தபட்சம் 60-70% பேர் வந்து குஜராத்திகள், கொஞ்சம் பேர் பஞ்சாபிகள். ஆனால் அப்படி குஜராத்திலேருந்து போய் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அதை தொழிலை ஆரம்பித்து அதை எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்கன்றதுக்கு அங்கே அதுக்கு ஒரு ஐகானிக் ஃபிகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போற்றப்படுகின்ற ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறாங்க. அப்படி நம்ம யாரெல்லாம் வச்சுருக்கோம்? ஏன்னா இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள் எல்லோருமே படிப்பின் வழியாக சென்றவர்கள், பிழைப்பின் வழியாக சென்றவர்கள் அல்ல, உழைப்பின் வழியாக சென்றவர்கள். இவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கின்ற வெளிநாடுகளில் குடியேறியிருக்கின்ற யாரை பார்த்தீங்கன்னா கூட விசா வயலேஷன் என்று சொல்லப்படுகின்ற முறைகேடுகள் இருக்காது, பாஸ்போர்ட்டில் வந்து தலையை மாற்றி போனான்றது இருக்காது. இவனெல்லாம் நேரடியாக படித்து அதற்குண்டான வேலைக்கு போய் அந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள். ஆனால் தொழில் செய்கிறவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஊரில் இருக்கின்ற மிக முக்கியமான பணக்காரனாக மாறுவதற்கு காரணம் அவர்கள் செய்கின்ற அந்த தொழில். ஆனாலும் படிப்பாளியாகவும் உழைப்பவர்களாகவும் உயர்ந்த இடத்திற்கு போகின்ற லட்சியத்தை வைத்துக்கொண்டு பதவிகளை மட்டுமே நம்ம போயிட்டு இருக்கிறதால தான் இந்த தமிழ் சமூகம் வந்து ஒரு பணக்கார சமூகமாக அறியப்படவில்லை. இன்னும் என்னெல்லாம் பேசணுமோ நம்ம பேசுவோம். நான் வந்து கவிதை பற்றி பேசுவேன், இசை பற்றி பேசுவேன், மொழியை பற்றி பேசுவேன், வெளிநாட்டு திரைப்படங்கள் பற்றி பேசுவேன், வெளிநாட்டு இசை பற்றி பேசுவேன். ஒரு சமயம் வரும்போது 20 நிமிடம் 25 நிமிடம் ஒன்றொன்றை பற்றி பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையை வந்து மிக எளிதான வாழுகின்ற ஒரு தளமாக மாற்றுறதுக்கு எப்போவுமே இறுக்கமான மனிதர்களை வந்து முகத்தை பார்த்துட்டு இருக்க நம்ம வந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். நான் இருக்கிற இடம் வந்து எப்போதுமே கலகலன்னு இருக்கணும்னு நினைக்கிறாள். நான் கலகலன்னு இருக்கணும்னு சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு எனக்கு உறவுகள் தேவை, நட்புகள் தேவை, தோழமை தேவை, மனிதர்கள் தேவை. இந்த மனிதர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நம்ம எங்கே போய் வாழ போகிறோம்? மேலே போயிட்டோம்னா ஏதாவது இமெயில் போட்டாங்க, யாராவது வாங்க மேலே சொர்க்கத்தில் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, நல்லா இருக்குன்னு என்றைக்காவது கூப்பிட்டாங்களா? இல்லை நரகத்துக்கு வராதிங்க, கொப்பரையில் என்ன சூடு தாங்கலை, ரொம்ப எரியுதுன்னு யாராவது உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சாங்களா? இதற்கு இங்கே உத்தரவாதம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய பூமியை, நாம் வாழ்கின்ற இடத்தை வந்து நம்ம சொர்க்கமாக மாற்ற முடியும். அப்படி வந்து உறவுகளாக மலர்வோம், உறவுகளாக ஒன்றிணைவோம், தமிழாவோம், தமிழாய் வாழ்வோம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.